Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். அதே மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க படிச்சாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்து தமிழுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். ஸோ இன்னைக்கு அந்த தமிழ் டெஸ்ட் பேட்சை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து குரூப்லேயே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு 100 டேஸ்க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இடையில எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்க போகுது, ப்ளஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய இந்த தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் நியூ புக்கும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கும் வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஒவ்வொரு இயர்லையும் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து டேர்ம் வைஸ் எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். கம்மிங் மண்டே வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட்டாக நடக்கும். ஸோ நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்குமே வந்து படிக்கலாம். படிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் OMR ஷீட்டில் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஆன்சர் கீ வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த லைவ் டெஸ்ட்டையும் உங்களை வந்து நான் அட்டன் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டார்கெட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6th ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நியூ புக். அதே மாதிரி ஒவ்வொரு டார்கெட்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 டார்கெட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டையுமே வந்து கவர் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். டார்கெட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த நியூ புக்கு தான் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஷெட்யூலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்து நீங்கள் அதுபடி படிச்சுக்கிட்டு நைட்டு மட்டும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். லைவ் டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 29ஆம் தேதி வந்து முடிப்போம். ஸோ ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு நாள் நடக்கும். அதே மாதிரி வந்து டேர்ம் வைஸ் வந்து ஒரு நாள் நடக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6th ஃபுல் டெஸ்ட்டும் வந்து நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாளில் வந்து நம்ம இந்த 6th ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து தெளிவாக படிக்கணும். ஸோ அதனால தான் வந்து இது 13 நாட்களில் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலுமே பார்த்தீங்கன்னா நியூ புக்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ புக்கு தான் முடிப்போம். 6th to 12th வரைக்கும் நியூ புக்கை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓல்டு புக் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லேயும் வந்து நியூ புக்கு அடிப்படையில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லேயும் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் 9 இயர் இருக்கும் இல்லையா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம 450 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு இயர்லேயும் வந்து பார்ப்போம். அதாவது
50 கொஸ்டின்ஸா வந்து ஒவ்வொரு இயர்லையும் பார்ப்போம். டோட்டலா பார்த்தீங்கன்னா 9 இயர் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 450 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 3 இயரும் சேர்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேர்ம் வைஸும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டேர்ம் வைஸும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம 3 டேர்ம் பார்ப்போம் இல்லையா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாரி, இது வந்து 3000 இருக்கு. 300 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தமிழ் வந்து ஃபுல் டெஸ்ட்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 900 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 900 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து இதே கான்செப்ட் தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லையும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 450 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் டேர்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டில் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5500 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 6th to 12th வரைக்கும் நியூ புக் மட்டுமே 5500 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஒர்த்தான வந்து கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால வந்து கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லா கொஸ்டினுமே வந்து தரமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபடி வந்து படிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அன்னன்னைக்கு டெஸ்ட் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டார்கெட் 1 தான். டார்கெட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டார்கெட்டாக கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் அதே மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.